நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் DA, DR 5% அகவிலைப்படி உயர்வு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது? இதன் மூலமாக 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 5% அகவிலைப்படி உயர்வு DA மற்றும் DR யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க? இந்த அறிவிப்பின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும்? குறிப்பாக அரசு ஊழியர்களுடைய DA, ஓய்வூதியதாரர்களுடைய DR 5% கணக்கீடின் அடிப்படையில் மொத்தம் எத்தனை சதவீதம் அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும்? ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் எவ்வாறு இது செலுத்தப்பட உள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா டேரெக்டாக கிடைக்கும். அரசு துறையில் அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதம் என வருடத்திற்கு 2 முறை அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படுவது வழக்கம். மத்திய அரசு தங்களது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவித்த பின்னர் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்தந்த மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அகவிலைப்படி உயர்வை பெறுவார்கள். அரசு அதற்கான அறிவிப்பை வெளியிடக்கூடிய வழக்கத்தையும் பின்பற்றி வருகிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு திரிபுரா மாநில முதல்வர் மாணிக் சாஹா அம்மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி DA மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் DR 5% உயர்வை அறிவித்துள்ளார். இதன் மூலம் ஊழியர்களுக்கான மொத்த அகவிலைப்படி 36%இலிருந்து 41% உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநில நிதியமைச்சர் பிரஞ்சித் சிங்க ராய் தனது பட்ஜெட் உரையை முடித்து சிறிது நேரத்திலேயே முதலமைச்சர் மாணிக் சாஹா இந்த சமீபத்திய அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரண உயர்வை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கும் பொருந்தும் என்றும் அறிவித்துள்ளார். அரசின் இந்த முடிவு திரிபுரா மாநிலத்தின் 1,02,563 அரசு ஊழியர்களுக்கும் 81,019 ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண அதிகரிப்பு மூலம் பயனளிக்கும் என்றும் முதல்வர் மாணிக் சாஹா அறிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு 5% அகவிலைப்படி வழங்குவதற்காக மாநில அரசு ஆண்டுதோறும் ரூபாய் 500 கோடி கூடுதலாக செலவிடும். மத்திய அரசு ஊழியர்களின் நிலையை அடையும் வகையில் ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை அதிகரிக்க நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோம் என்றும் முதல்வர் அறிவித்துள்ளார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை சமாளிக்க நிவாரணம் கோரி வலியுறுத்தி வரும் ஊழியர்கள் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அரசின் இந்த அறிவிப்பை வரவேற்கின்றனர். பணவீக்க அழுத்தங்களை கருத்தில் கொண்டு பல ஊழியர் சங்கங்கள் இந்த அறிவிப்பை சரியான நேரத்தில் வந்த அறிவிப்பு என்றும் இது இப்போதைக்கு மிகவும் அவசியமானது என்றும் கூறியுள்ளனர். இந்த அறிவிப்பு முதன்மையாக நிதி சார்ந்ததாக இருந்தாலும் இதில் அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாக ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கி வருவதால் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண உயர்வு திரிபுராவில் உள்ள வாக்காளர்களின் முக்கிய பிரிவான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களிடையே ஆதரவை வலுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. மத்திய அரசு தற்போது தனது அரசு ஊழியர்களுக்கு 58% அகவிலைப்படியை வழங்குகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வகையில் திரிபுரா மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களை விட 17% பின்தங்கியுள்ளனர். இது குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையாகும். திரிபுரா நிதியமைச்சர் பிரஞ்சித் சிங் ராய் இன்று 2026-2027 நிதியாண்டிற்கான 34,212.31 கோடி பட்ஜெட் தாக்கல் செய்தார். இதில் எந்தவித வரிகளும் முன்மொழியப்படவில்லை. பட்ஜெட் உட்கட்டமைப்பு மேம்பாடு, டிஜிட்டல் மாற்றம் மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. இந்த பட்ஜெட் கடந்த ஆண்டு பட்ஜெட் மதிப்பீட்டிற்கான 32,423 கோடியை விட 5.52% அதிகமாகும். இருப்பினும் மொத்த பட்ஜெட் அளவு அதிகரித்த போதிலும் ரூபாய் 240.72 கோடி பற்றாக்குறை மதிப்பிடப்பட்டுள்ளது. உட்கட்டமைப்பு மேம்பாட்டை அதிகரிக்க ராய் ரூபாய் 8,945.92 கோடி மூலதனம் செலவை முன்மொழிந்தார். இது ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட 13.19% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.